ஜெலன்ஸ்கி ஒரு சிங்கம் போல போராடினார். உக்ரைன் பக்கம் தாவும் பெரும் தலைகள். காசாவை விட்டு வெளியேறும் 400 பாலஸ்தீனியர்கள் வெளியான தகவல். தனிமையில் அனைத்து முயற்சிகளையும் திரட்ட வேண்டும் பாலஸ்தீனிய குழு வலியுறுத்து. காசாவில் மோசமாகும் மனிதாபிமான நிலைமை யுனிசெஃபின் செய்தி தொடர்பாளர் சுட்டிக்காட்டு. சூரியனின் ஒளிவெடிப்பை காட்சிப்படுத்திய ஆதித்யா எல்வன். 14வது குழந்தைக்கு தந்தையான எலான் மஸ்க் வெளியான தகவல். கனேமுள்ள சஞ்சீவ கொலை சிம்மட்டைகள் வழங்கிய சந்தேக நபர்கள் கைது. ட்ரம்ப் மற்றும் வான்சனுடனான மோதலுக்கு பிறகு பல உக்ரைனியர்கள் ஜெலன்ஸ்கியை சுற்றி திரண்டுள்ளனர். உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர்கள் சிலரின் கண்டனங்களை எதிர்கொண்டு உக்ரைனிய ஜனாதிபதி தனது நிலைப்பாட்டை உறுதியாக பேணி வருவதன் மூலம் தங்கள் நாட்டின் கண்ணியம் மற்றும் நலன்களுக்காக எழுந்து நின்றார் என்று உணர்வை வெளிப்படுத்தினர். கியேவில் ஓய்வு பெற்று நடாலியா செர்கையென்கோ வாஷிங்டன் டிசியில் தங்கள் ஜனாதிபதியின் செயல்திறனை உக்ரைனியர்கள் அங்கீகரிப்பதாக தான் கருதுவதாக கூறினார். ஏனெனில் ஜெலன்ஸ்கி ஒரு சிங்கம் போல போராடினார். ரஷ்யாவின் படையெடுப்பின் மனித இழப்பை அங்கீகரிக்க தவறியதற்காக ட்ரம்ப் கூறியதை வசீலிவ் விமர்சித்தார். அமெரிக்க ஜனாதிபதி மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள், நகரங்கள் அழிக்கப்படுகின்றன, மக்கள் துன்பப்படுகின்றார்கள், தாய்மார்கள், குழந்தைகள், வீரர்கள் என்பதை புரிந்து கொள்ளவில்லை என குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் தடுமாறும் ஹமாஸ் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக 29வது குழு நோயாளிகள் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதியை விட்டு வெளியேறியுள்ளனர். மருத்துவ உதவி தேவைப்பட்டு 33 பேர் ரபா கடவை வழியாக எகிப்துக்கு சென்றதாகவும் அவர்களுடன் 55 உறவினர்களும் வந்ததாகவும் அல் ஜசீரா செய்தியாளர் தெரிவித்தார். பல நோயாளிகள் புற்றுநோய் உள்ளிட்ட நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 16 மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேலின் போர் தொடங்கியதிலிருந்து சிகிச்சை பெற முடியவில்லை. ஜனவரி 19 அன்று ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே கையெழுத்தான போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக மொத்தம் 400 பாலஸ்தீனியர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக காசாவை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தில் உள்ள மக்கள் புனித தலத்திற்கு சென்று ரமலான் மாதத்தில் அங்கேயே தங்குமாறு பாலஸ்தீனிய குழு வலியுறுத்தியது. புனித மாதத்தை குறிக்கும் வகையில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை பாலஸ்தீனியர்களை இந்த மாதம் அல்-அக்ஸா மசூதிக்கு சென்று உறுதியுடன் இருந்து அங்கு தனிமையில் ஈடுபடுவதன் மூலம் அனைத்து முயற்சிகளையும் திரட்ட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தது. ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் உள்ள அல்-அக்ஸா மசூதியை பாலஸ்தீனியர்கள் அடைவதை தடுக்கும் நடவடிக்கைகளை இஸ்ரேல் அமல்படுத்துகின்றது. உலகில் இருந்தாலும் எங்கள் மக்களை காசா பகுதி, மேற்கு கரை மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலேம் ஆகிய இடங்களில் உள்ள தங்கள் மக்களுடன் பிறந்த முயற்சிகள் மற்றும் ஒற்றுமை நடவடிக்கைகளில் ரமலான் மாதத்தில் தீவிர நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் அழைக்கின்றோம் என்று ஹமாஸ் கூறியது. ரமலானின் ஆசீர்வதிக்கப்பட்ட பகல்களும் இரவுகளும் வழிபாடு, உறுதிப்பாடு மற்றும் எதிரி மற்றும் குடியேறி கும்பல்களுக்கு எதிரான எதிர்ப்பிற்கும் ஜெருசலேம் மற்றும் அல்-அக்ஸா ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்கப்படும் வரை பாதுகாப்பிற்கும் அர்ப்பணிக்கப்படட்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தெற்கு காசாவின் அல் மவாசியை தளமாக கொண்ட யுனிசெஃபின் செய்தி தொடர்பாளர் சலீம் ஓவைஸ் காசா போர் நிறுத்தம் தொடங்கி 6 வாரங்களுக்கு பிறகு மனிதாபிமான நிலைமை இன்னும் மிகவும் மோசமாக உள்ளது என்று கூறுகின்றார். அதிர்ஷ்டவசமாக இந்த நேரத்தில் குழந்தைகளும் குடும்பங்களும் குண்டுவெடிப்பிலிருந்து பாதுகாப்பாக உள்ளனர். 16 மாதங்களாக தொடரும் வன்முறையின் விளைவுகளால் குழந்தைகள் இன்னும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்காலிக வீடுகள், கூடாரங்கள் மற்றும் தார்பாய்களை காசாவில் அனுமதிக்கும் போர் நிறுத்த உறுதிமொழியை இஸ்ரேல் கடைபிடிக்க தவறியதால் குளிர்காலநிலை மற்றும் சரியான தங்குமிடம் இல்லாததால் காசாவில் 7 குழந்தைகள் தாழ் வெப்பநிலையால் இறந்துள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார். தங்குமிடம், உணவு, சுத்தமான தண்ணீர் இது இன்னும் பலருக்கு கிடைக்கவில்லை. போர் நிறுத்தம் சந்தைகளில் அதிக பொருட்களை விற்பனை செய்ய அனுமதித்த போதிலும் கடந்த 16 மாதங்களாக எந்தவொரு வருமானமும் துண்டிக்கப்பட்ட பெரும்பாலானவர்களுக்கு இது மிகவும் விலை உயர்ந்தது. நாம் கதவுகளை திறந்து எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் தேவையான அனைத்து உதவிகளையும் பெற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். சூரியனின் புறவெளியை ஆராய்வதற்காக ஆதித்யா 1 விண்கலத்தை வடிவமைத்த இஸ்ரோ PSLV-C-57 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து கடந்த 2023ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தியது. இந்த நிலையில் சூரியனின் புறவெளியில் நிகழ்ந்த ஒளிவெடிப்பை ஆதித்யா விண்கலத்தில் உள்ள சூட் கருவி காட்சிப்படுத்தியுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. மேலும் தெரிய வருகையில் மொத்தம் 127 நாட்கள் பயணித்து பூமியிலிருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள L1 என்னும் லாக்ராஞ்சியன் புள்ளியை மையமாக கொண்ட சூரிய சுற்றுப்பாதையில் அந்த விண்கலம் கடந்த ஆண்டு நிலைநிறுத்தப்பட்டது. அங்கிருந்தபடியே சூரியனின் கரோனா, போட்டோஸ்பியர் மற்றும் குரோமோஸ்பியர் பகுதிகளை ஆய்வு செய்து வருகின்றது. இந்த நிலையில் விண்கலத்தில் பொருத்தப்பட்டுள்ள சூட் எனப்படும் ஆய்வு கருவிகள் மூலம் சூரியனின் வெளி அடுக்குகளில் இதுவரை அறியப்படாத ஒளிவெடிப்பு உமிழ்வை ஆதித்யா விண்கலம் புகைப்படம் எடுத்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஒளிவெடிப்பு அண்மையில் சூரியனின் கீழ்ப்புறவெளியில் நிகழ்ந்ததை சூட் கருவி காட்சிப்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படைக்கு சொந்தமான
ஹஷாகி என்ற கப்பல் வளங்கள் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. மொத்தம் 202 அங்கத்தவர்களை கொண்டு இக்கப்பலின் கட்டளை அதிகாரியாக கமாண்டர் ஷோட்டா தகாஷிரோ பணியாற்றுகின்றார். டிஸ்ட்ரோயர் வகைக்கு சொந்தமான ஹஷாகி என்ற கப்பலானது 151 மீட்டர் நீளம் கொண்டுள்ளதுடன் இந்த போர்க்கப்பலானது இலங்கையில் தங்கியிருக்கும் காலத்தில் அதன் அங்கத்துவ குழுவினர்கள் கொழும்பு பிரதேசத்தில் உள்ள கவர்ச்சிகரமான சுற்றுலா தலங்களை பார்வையிட தீர்மானித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த கப்பலில் வருகை தந்தவர்களை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு அமைவாக வரவேற்றனர். இக்கப்பலானது வளங்கள் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்த பின்னர் எதிர்வரும் மார்ச் 3ஆம் தேதி இலங்கையை விட்டு புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனேமுள்ள சஞ்சீபவின் கொலையுடன் தொடர்புடைய மேலும் 2 சந்தேக நபர்கள் மினுவாங்குடி பகுதியில் வைத்து கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தெரிய வருகையில் மினுவாங்குடியை சேர்ந்த 28 மற்றும் 31 வயதுடையவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலைக்கு உதவிய குற்றச்சாட்டிலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. குற்றத்தை செய்ய பயன்படுத்திய சிம் அட்டைகளை வழங்கி கொலைக்கு உதவியதற்காகவும் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் மினுவாங்குடு மெதகொவ்வு பகுதியைச் சேர்ந்த 28 வயதான ஹங்கொடவில் ஹங்கான மெல்கே உதார நிர்மல குணரத்ன மற்றும் துணக்க 31 வயதான மினுவாங்குட வீதியைச் சேர்ந்த செனரத் திசாநாயக்க நலன் துஷ்யந்த் ஆவார். கடந்த 19ஆம் தேதி புதுக்கடை நீதிவான் நீதிமன்றில் கனேமுள்ள சஞ்சீவ துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 19 சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். 14வது குழந்தைக்கு எலான் மஸ்க் தந்தையாகியுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உலக பணக்காரர்களில் ஒருவர் எலான் மஸ்க் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நிர்வாகத்தில் அரசாங்க திறன் துறை தலைவராக உள்ளார். இந்த நிலையில் எலான் மஸ்க் கடந்த 2000 ஆண்டு கனடாவை சேர்ந்து பிரபல எழுத்தாளரான ஜஸ்டின் வில்சனை திருமணம் செய்து கொண்டார். அவர்களில் முதல் குழந்தை 10 வாரங்களிலே உயிரிழந்தது. அதன்பின் இத்தம்பதிக்கு 5 குழந்தைகள் பிறந்தன. பின்னர் தொடர்ந்து பிரபல நடிகை டிலேவை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அவருடன் குழந்தை பெற்றுக் கொள்ளவில்லை. அதன்பின் பாடகி கிரேம்ஸை திருமணம் செய்த எலான் மஸ்க் அவருடன் 3 குழந்தைகளை பெற்றுக் கொண்டார். இந்த நிலையில் 3 மனைவிகளையும் பிரிந்து அவர் ஷிவோன் சில்சிஸ் என்பவரை திருமணம் செய்து அவர் மூலம் 3 குழந்தைகளை பெற்றுக் கொண்டார். இதற்கிடையே சமீபத்தில் பெண் எழுத்தாளரான ஆஷ்லே சென்கிளேர் தனக்கு பிறந்த குழந்தைக்கு எலான் மஸ்க் தான் தந்தை என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் 14வது குழந்தைக்கு எலான் மஸ்க் தந்தையாகி உள்ளார். தங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளதாக ஷிவோன் சில்லிஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் எங்கள் அற்புதமான மற்றும் நம்ப முடியாத மகன் செல்டன் லைகர்ஷை பற்றி நேரடியாக பகிர்ந்து கொள்வது நல்லது என நாங்கள் உணர்ந்தோம். அவரை மிகவும் நேசிக்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார். இந்த பதிவுக்கு எலான் மஸ்க் இதே வடிவ சின்னத்தை பதிவிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சம் நிலவும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருளுக்காக மக்கள் வரிசையில் நிற்பதை காணக்கூடியதாக உள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இதுவரை பெற்று வந்த 3% தள்ளுபடியை ரத்து செய்ய எடுத்த முடிவை திரும்ப பெறாவிட்டால் நாடு முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோலிய ஒழுங்கு நடவடிக்கைகளிலிருந்து சங்கம் விலகியது. அந்த வகையில் எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கு இவ்வாறு மக்கள் வரிசையில் நிற்பதை அவதானிக்க முடிகின்றது. கேரளாவில் 11 வயது சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு 107 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. மேலும் தெரிய வருகையில் 2012ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக இந்த பாலியல் வன்கொடுமை இடம்பெற்று வந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் தொடர்ந்தும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.